30,963 நம்பர். இப்போ கணக்காக போட்டு பாருங்களேன். இது வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா 1 lakh போற கோர்ஸ் வந்து நாங்க 45,000 உங்களுக்கு வந்து ஆஃபர் போட்டுருக்கோம். இது எவ்வளோ மக்கள் ரெண்டு பாருங்க. நீட்டாக இருந்திருக்கு மேடம். மழையால தான் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு சேராக போச்சு. வேறு வந்து இந்த பக்கம் அப்படியே சேராகவே போச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சர்வதேச கண்காட்சி இன்றைக்கி கடைசி நாள், இறுதி நாள். எவ்வளோ மக்கள் போய்கொண்டிருக்கிறோம் பாருங்களேன். ரெண்டு நாளாக மழை குழப்பி கொண்டு வந்தாலும் மக்கள் கூடத்துக்கு வந்து அளவில்லாமல் தான் போய்கொண்டிருக்குது. இப்போ உள்ள அளவலாக போகிறோம். இப்படியே போய் கஷ்டமாக எடுத்துகிட்டு இருந்தான் அதை காட்டிக்கொள்வோம். எவ்வளோ பைக்குகள் அண்டு ரோட்டுக்கே வந்துடும் போல் பைக்குகள். இப்போ நாங்கள் டிக்கெட் எடுக்க போகிறோம். அது வந்து டிக்கெட் வந்து 200 ரூபாய்க்கு தெரிஞ்சதான். அது வந்து ஒரு சர்ச்சையாக போய் கொண்டு வந்தது. எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும். அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே காசுமாக உள்ளே போய் திருப்பி காசுமாக காட்டிக்கொள்கிறேன். சுற்றி பார்ப்போம் என்ன வேண்டு. சொல்ல முடியும். நிறுவனம் கடந்த வடமாகாண சிலை மேற்றினை ஆரம்பிப்பதற்காக டிக்கெட் எடுத்துகிட்டு வாரியே. ஓகே, இப்போ உங்களுக்கு காட்டுறேன். வேறு நண்பரை வந்து டிக்கெட் கேட்க விட்டுட்டேன். எப்படின்னா சார் இப்படி சும்மா காட்டுறேன் பாருங்க என்ன மாதிரி உண்டு. நிறைய மக்கள் உள்ளே போய்கொண்டிருக்கிறோம். எக்கச்சக்கமாக மக்கள் உள்ளே போய்கொண்டிருக்கிறோம் பாருங்களேன். இன்றையோட முடிஞ்சது. மழை பெய்தால் வந்து கொஞ்சம் வெள்ளங்கலதுகள் என்ன இது முத்தவழி வந்து வெள்ளம் நிற்கிற இடம் தானே. அதில் வந்து வெள்ளங்கலதுகள் கொஞ்சம் பிரச்சனை. எத்தனை டிக்கெட்டுகள் வில்பட்டுருக்கும், எத்தனை 1000 டிக்கெட்டுகள் வில்பட்டுருக்கும், எக்கச்சக்கமாக வில்பட்டுருக்கும். ஓகே, டிக்கெட் வந்துடுது. அப்படியே காட்டிட்டு உள்ளே போவோம். என்ன நம்பரா? நான் வாங்கிக்க 45 நம்பரா டிக்கெட். 30,963 நம்பர். இப்போ கணக்காக போட்டு பாருங்களேன். மிச்ச லைனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு லைனால் தான் போகலாம்ல. எவ்வளோ மக்கள் நிற்கணும்னு பாருங்கள். நிறைய மக்கள் வந்து நிற்கிறோம். என்ன நிலம் தான் சரியில்லை. நான் வந்து மழை வந்து இறுக்கி நடக்கவும் இராது. அதே வாகனங்கள் அதே இதுகள் தான் இருக்க போதில்லை. புதுசாக காட்டுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் வந்து நிறைய மக்கள் கூட்டம் வந்து நாங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம். எக்கச்சக்கமாக நிற்கிறோம் பாருங்களேன். முதல் நாள் பார்த்தேன் பார்க்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வேறு மக்கள் கூட்டத்தை வந்து நாங்கள் ஒரு தொகையாக வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மேலோட்டமாக தான் இதை அப்படியே எடுக்க போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு இடத்தையும் வந்து சும்மா என்ன மாதிரி இருக்குது, இன்றைக்கி என்ன மாதிரி இருக்குன்றது தான் காட்டி கொள்ள போகிறேன்னுடைய வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் இங்கே காருக்கெல்லாம் உள்ள பேர் ரெண்டு பாக்கினோம்ண்டு நலிபனுக்கெல்லாம் சனம் குமியுது. இங்கே பிஒய்டி பாருங்க. பிஒய்டிக்கு விளையாண்டு இது வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அப்படியே ஃபுல்லாக இங்கே என்சிசி பஸ்ஸுக்கு தான் ஒருத்தர் எங்கள் ஆணையில் இந்த பாட்டுகள் போகுது. மேலோட்டம் அவங்களை எடுத்து கொண்டு போகிறோம் பாருங்க. நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கொள்ளுங்க. பின்னேரம் போக இன்னும் வந்து நாங்கள் மக்கள் கூட்டத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் எதிரும் பார்க்கலாம். இங்கே நலிவன் எல்லாம் நிறைய பேர் உள்ள நிற்கணும் பாருங்களேன். இப்படி வந்து நாங்கள் பார்த்தோம்னா எல்லா பக்கத்துலேயும் வந்து நிறைய மக்கள் கூட்டத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிலத்தையும் பார்த்தோம்னா நிலம் என்ன அப்படியே சேராடி போய் கிடக்கு. அவ்வளோத்துக்கு வந்து சேறுகள் ஃபுல்லாக வந்து இதில் நடந்துட்டு இருந்த காப்பீட்டெல்லாம் காப்பீட்டெல்லாம் கொண்டு தோச்சு காயாது போல கிடக்கு. நாங்கள் இதுக்கால போனால் பின்னுக்கு போகலாம் என்ன. அங்கே லிங்கன் இருக்கு. நாங்கள் லிங்கனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டோருக்கு கொண்டு வந்துருந்தாங்க. இங்கே தான் போகிற பாதை எக்ஸிட் பாதை இருக்குது. சனம் இதுக்கால போக பஞ்சிப்பட்டு கொண்டு அங்காலே மக்கா போய் கொண்டு வந்தால் சுற்றி பார்த்து கொண்டுன்றது பாருங்களேன். எல்லாம் முதல்ல இருந்து அதே ஸ்டோர்கள் நிறைய அப்படியே கொண்டு எல்லாம் வச்சுக்கணும். என்ன மழையால் தான் கொஞ்சம் ஒவ்வொரு முறை மழை வெறும் போன முறையில் மழையே இல்லை. ஆனால் இந்த முறை தான் கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் குழப்பிவிட்டேன்னு சொல்லலாம். நிறைய பேர் எல்லாம் இதுக்கெல்லாம் சுற்றி பார்த்து கொண்டிருக்கீங்க பாருங்க.
அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதனால் மஹேந்திராண்ட ஸ்டோல் வந்து போட்டிங்கன்னா மஹேந்திரா ஸ்டோலுக்கெல்லாம் நிறைய பேர் போய் கார்களை தான் பார்த்து கொண்டிருக்கணும். ஒரு விலைகள் விசாரித்து அதுக்கேற்ற மாதிரி கேட்பினம் எல்லாம். இதுக்கு அந்த சாப்பாடு ஐட்டங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் சரியான சனம் தாங்களே. வணக்கம் அண்ணா. வணக்கம். நிறுவனத்தை பற்றி சொல்லுங்க. நாங்கள் என்ஆர் வர்த்தக விளம்பர சேவை. ஓகே. நாங்கள் எங்களுடைய காரியாலயங்கள் சங்கானையிலும் சுண்ணாகத்திலுமே என்றது. ஓகே ஓகே. அப்படி இருந்தும் அதுக்கு மேலதிகமாக எப்படியான கண்காட்சிகளையும் நாங்கள் அடுத்து விளம்பர சேவை செய்வதுண்டு. ஓகே ஓகே. நாங்கள் இந்த கண்காட்சி ஆரம்பித்ததிலிருந்து 14 வருடங்களாக இந்த யாழ்ப்பாணம் உலக வர்த்தக கண்காட்சியில் எமது விளம்பர ஒளிபரப்பு சேவையில் நலங்கிக் கொண்டிருக்கின்றோம். 16வது வருடம். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்ந்து இது முடிந்தாலும் நாளாந்தம் சங்கானை ஒளிபரப்பு சேவை, சுன்னாகம் அம்மா குரல் ஒளிபரப்பு சேவை என்ற வர்த்தக ஒளிபரப்புகள் அந்த பிரதேச வைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ என்னென்ன நிகழ்வுகளுக்கு நீங்கள் ஒளிபரப்பு செய்யக்கூடிய மாதிரி என்னென்ன நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்வீங்க நீங்கள்? நாங்கள் எங்களோட விளம்பர சேவை எங்கே கூப்பிடலாம் செய்வோம். எந்த நிகழ்ச்சியும் செய்வோம். உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கா? என்ன மாதிரி நம்பர்கள் இருக்காங்க. ஓகே, நம்பர் சொல்லுவீங்களா? ஆமாம், 077 936 1583. இது தொடர்பு கொண்டா உங்களை தொடர்பு கொள்ளும்போது எங்களுடைய வர்த்தக செயல் பயன்படுத்தலாம். விளம்பரங்களுக்கு நாங்கள் ஒரு முன்னணி சேவையாக இயங்குகின்றோம். ஓகே ஓகே, நன்றி. நீங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இவை தான் அறிவிப்பு செய்யணும். பாருங்க, டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே காட்டுற பாருங்க. உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் இது வந்து உங்களுக்கு அறிவிப்புக்கு தேவை என்றால் நீங்கள் ஒரு அழகாக வந்து அறிவிப்பு செய்யணும் என்றால் இந்த இதுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, இதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க வேண்டிய நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டிக்கொள்கிறேன். அதை விட வேண்டிய நம்பர்ஸ் அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அறிவிப்பு தேவைன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா. ஜேடிஆர் ஹெல்த் கேரை பற்றி சொல்லுங்க. எங்களோட ஜேடிஆர் ஹெல்த் கேர் சென்டருக்கு நாங்க வந்து 3 யூனிட்ஸா கொண்டு போறோம். முதலாவது வந்து ஹோம் நர்சிங் செய்யறோம். இது வந்து நாங்க 24 hours செய்யறோம். இது தொடர்பான செட்டப்ஸ் வந்து இங்க இருக்கு பாருங்க. நாங்க வந்து ஹோமும் வச்சிருக்கிறோம். அதுல வந்து இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. மேலதிக உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா 07613483884 இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணலாம். அது வந்து நாங்க வந்து NVQ level 3 வந்து செஞ்சு கொண்டிருக்கோம் நர்சிங்ல. இது வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா 1 lakh போற கோர்ஸ் வந்து நாங்க 45,000 உங்களுக்கு வந்து ஆஃபர் போட்டுருக்கோம். இது வந்து இந்த ஜனவரி 25 அதாவது இன்றைக்குள்ள நாங்க அதை எண்ட் ஆக போறோம். பட் நீங்க நாளைக்கு வந்து இதுக்கான உதவிகளை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் NVQ level 4 வரைக்கும் நாங்க கொண்டு போறோம். அங்கே டிப்ளமா டிகிரி டாப் எல்லாம் நாங்க செஞ்சு கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல நாங்க வந்து ட்ரைனிங் வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம். தேங்க்யூ. நன்றி. பார்த்தீங்கன்னா இதுக்கே வந்து நிறைய மக்கள் எக்கச்சக்கமாக இருக்கணும். அப்படியே பார்த்து போகிறோம். சில இடங்களில் சும்மா காய்ச்சி மீறி நாங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்து போவோம். எவ்வளோ மக்கள் ரெண்டு பாருங்க. கொஞ்சம் மழை விட்டு கொடுத்துருக்காக கொஞ்சம் ஓகேயா இருக்குது. மேலோட்டமாக உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டு போகிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. யாழ்ப்பாணத்தில் எக்கச்சக்கமான மக்கள் இதுக்கு தான் வந்து நிற்கணும். ஒரு பெரிய இடம் தான். இதுக்கு எப்படி இவ்வளோ க்ரௌடாக இருக்குன்றா யோசிச்சு பாருங்க. இவ்வளோ மக்கள் இருக்கிற மாதிரி. ஓகே, இப்படியே பார்த்து கொண்டு போவோம். அங்கே உள் பக்கங்களை போய் உங்களுக்கு காட்டி கொள்றேன் என்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, மழை இல்லாமல் இருந்தா இது கண்காட்சி வந்து ஒரு வித்தியாசம் இருந்திருக்கும். நடக்க கொஞ்சம் சிரமம் இருந்திருக்காது. நீட்டாக இருந்திருக்கு மேடம். மழையால தான் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு பாருங்க. அப்படியே காடி கொண்டு போகிறேன் பாருங்க. எல்லா இடங்களும் பாட்டுகள் போய் கொண்டிருக்குது. அதால தான் கொஞ்சம் கொஞ்சம் அவசர அவசரமாக காய்ச்சி கொண்டு போகிற இதாக இருக்கு. கூட வந்து அந்த
சாப்பாடு இடங்கள் இருக்கிற இடங்கள் தான் கூட மக்கள் நிஜமாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களை பக்கம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து நிறைய மக்கள் போய் கொண்டிருக்கணும். இன்னும் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கணும். பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. இப்போ இங்கே அந்த மலிவான அந்த முன் சொக்கம் தான் அந்த சரியான ஆக்கள் நிறைய ஆக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களை இயற்கை கஷ்டமாக சுற்றி காட்டி கொண்டு காலையை நிறைவேற்ற சொல்கிறேன். பார்த்துன்னு போவோம். இஞ்சாலையில் அவ்வளோ மக்கள் பாருங்களேன் இருக்க போக முடியாத அளவுக்கு இந்த சேராக போச்சு. வேறு வந்து இந்த பக்கம் அப்படியே சேராகவே போச்சு. இல்லை இந்த ரீச் ஆகிறதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் நிற்கணும். எங்களை கிராஃப்ட் ஆகிட்டதுக்கெல்லாம் கீழே பலகையெல்லாம் போட்டு விட்டுக்கிறாங்க. நிற்கக்கூடிய மாதிரி போய் வரக்கூடிய மாதிரி அது தண்ணி பாருங்க நிறைய பாருங்க நிறைய மக்கள் கிராஃப்ட் முன்னாடி நிற்கணும் பாருங்க. அப்படியே வந்து கொஞ்சம் தூரத்தில் போய் அப்படியே பார்த்து கொண்டு போவோம். மேலே பக்கம் ஃபுல்லாக வந்து எல்லாம் தண்ணிக்கு வந்து ஃபுல்லாக இதாக போச்சு. அந்த மெட்டீரியல் எல்லாம் பழுதாகவே போச்சு. பார்ப்போம் போவோம் அப்படியே பார்த்து கொண்டு போவோம். எவ்வளோ மக்கள் உள்ள நிற்கணும்னு பாருங்க. இந்த பக்கங்கள் எவ்வளோ பேர் நிற்கணும்னு பாருங்க. இங்கே பெரியமான மக்கள் வந்து பார்த்து நிற்கிறோம். இப்படி அங்காலயம் கோயிலுமெண்டா கொஞ்சங்கள் போய் எங்களுக்கு திறந்து விடுறோம். பாட்டு போடுறாங்க நாங்கள் அப்போ திறந்து விடுவோம். ஓகே இப்படியே வந்து நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இப்படி என்ன மாதிரி இருக்குன்ற பக்கம் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகிறேன். வெளியில் போக போகிறேன். நெக்ஸ்ட்டால் வெளியில் போக போகிறேன். போகும் பிறகு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன்னு பாருங்க. கொஞ்சம் வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கிறதால வந்து ஓகே இருக்கும். இதில் திருப்பி காட்டுறது எல்லா ஸ்டோலும் ஒரே மாதிரி ஸ்டோல் தான். புதுசாக ஒரு ஸ்டோலும் தர போகிறது இல்லை. எல்லாமே ஒரே ஸ்டோல் தான் பாருங்க. எல்லா இதில் அந்த ஸ்டோல்லையும் வந்து அந்த பாட்டுகள் போட்டிருக்கீங்கன்னா அந்த அந்த அதில் போயிடுறாக்களை அந்த கவர் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் வந்து எல்லாத்துலேயும் பாட்டுகள் போட்டிருக்கீங்கன்னா எக்ஸிட் போகிற பாதை தான் நாங்கள் தான் சரியான ஒரு இதான இதாக இருக்கும். பாருங்க அப்படியே பார்ப்போம் எவ்வளோ மக்கள் அண்டு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் போய் கொண்டிருக்கிற வெளியால் பாருங்க. இது வந்து இங்கே தான் அந்த கச்சானுகள் அதில் வந்து விற்கிற இடங்கள் இருக்குது. நிறைய சேல்ஸ் கடையில் கொஞ்சம் நீங்கள் அதை வந்து வைக்கணும் பண்ணிக்கிறேன் பாருங்க. இங்கே அந்த ஃபன் கேம்ஸ் சிலது தான் இருக்குது. அவ்வளோது கண்டு இல்லை. இதுக்கால போனால் வந்து உள்ளூர் உற்பத்திக்கு வந்து நாங்கள் போகலாம். இந்த பக்கத்தில் தான் உள்ளூர் உற்பத்தி இதோட முடிஞ்சிடும் பாருங்க. இங்கே போனால் தான் தெரியும் அவ்வளோ பைக்குகள் வந்து நிற்கிதுன்னு காட்டுறேன் பாருங்க. காட்டி கொண்டு போகிறேன். நீங்கள் அப்படி தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த பைக் பார்க்கிங்க அப்படியே ஃபுல்லாகவே அந்த நாங்கள் லேர்னர்ஸ் லைசன்ஸ் காட்டுற அந்த பக்கம் அதை ஃபுல்லாகவே வந்து பைக்குகள் பார்க் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். பொழுதுக்கு வந்து பைக் வந்து பார்க் பண்ணி ரோட்டெல்லாம் பார்க் பண்ணி இந்த கடைக்கும் வந்து பார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் பாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த லேர்னர்ஸ் நடக்கிற இடம் எல்லாமே பைக் பார்க்கிங் தான். ஓகே இதோட இந்த காணொலி நிறைய சொல்கிறேன். இந்த மாதிரி சொல்லிக்கொள்ளுங்க. ஓகே சும்மாக்கா சுற்றி காடி இருந்தேன். மீண்டும் வரத்தெல்லாம் சந்திப்பேன். பாய்.